The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. பரந்தூர் விமான நிலையத்திற்கு மேலும் 147.11 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த நிலம் எடுப்பிற்கான அனுமதி ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவேற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவேற்றிவேல், பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலம் எடுப்பதற்காக அனுமதி ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? சக்தி, சென்னையின் இரண்டாவது விமான நிலையமாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 5368 ஏக்கர் பரப்பில் பெரிய விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து வருகின்றன. இந்நிலையில் திருப்பெரும்புதூர் வட்டத்தில் உள்ள இடையார்பக்கம் கிராமத்தில் 147.11 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அனுமதி ஆணையை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிக்கு வர்த்தகத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பரந்தூர், வளத்தூர், பொடவூர், நல்வாய், தண்டலம், மடப்புரம், தொடதூர், சிங்கிலிப்பாடி, குணகரப்பாக்கம், இடையார்பாக்கம், அக்கம்மாபாக்கம், ஏகனாபுரம், மகாதேவிமங்கலம் உள்ளிட்ட 12 கிராமங்கள்ல இருந்து நிலம் கையகப்படுத்துவதற்கான அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு நீர்நிலைகளில் உள்ள இடம் மற்றும் தரிசு நிலங்களை தவிர்த்து மக்களினுடைய குடியிருப்பு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சியில வருவாய்த்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக நிலம் விற்க விரும்புவோர் உடனடியாக சிறப்பு வருவாய்த்துறை மையத்தை அணுகுவதற்காக 2 மாதத்திற்கு முன்பாகவே மையம் ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இடையார்பக்கம் கிராமத்தில் உள்ள 147 ஏக்கர் நிலம் விற்பதற்கான அனுமதி ஆணையை வெளியிட்டிருக்கிறது. நிலம் எடுப்பு தொடர்பாக எந்த ஒரு ஆட்சேபனையோ கோரிக்கையோ அடுத்த 30 நாட்களுக்குள் புதிய பசுமை விமான நிலைய திட்ட மண்டல அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நிலம் கையகப்படுத்த மாட்டோம் என்றால் அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஆனால் 30 நாட்களுக்குள்ளாக இடையார்பக்கம் கிராம மக்கள் தெரிவிக்க வேண்டும். அதற்கு பின்பு மனு கிடைக்கப்பட்டால் நிராகரிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சுமார் 32,000 கோடி செலவில் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஆர்வம் காட்டி வரும் நிலையில புதிதாக பொறுப்பேற்றுள்ள மத்திய அரசும் இதற்காக நிதியை வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஏனெனில் பாஜக தலைமையிலான மோடி அரசு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் அமைப்பதற்கு ஆர்வம் காட்டி வரும் நிலையில தமிழ்நாடு அரசு அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலம் எடுப்பிற்கான அனுமதி ஆணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவேற்றிவேல். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.